Hello friends, welcome to Sofi my style. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்பாஞ்சியான ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டையும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஹேண்ட் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா அடிச்சு விடுங்க. அடிச்சிட்டதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர், நான் இன்றைக்கி ரெட் ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்துருக்கிறேன். இதையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம கலந்து விட போகிறோம். நெக்ஸ்ட் இதோட 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கேக் மோல்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஹார்ட் ஷேப் பேன் எடுத்துருக்கிறேன். எல்லா சைடும் நல்லா சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட பட்டர் பேப்பரும் நம்ம கீழே வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் சுற்றி தடவி விடுங்க. தடவி விட்டு இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மாவு அதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸ்க்கும் 40 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா இது மாதிரி தட்டி விட்டு உள்ள வைங்க. இப்போது நம்மளுக்கு பேக் ஆகி கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம க்ரீம் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் பட்டர் சேர்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு பட்டர் இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். பீட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம விப்பிங் க்ரீமும் சேர்த்து கலக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 100 கிராம் விப்பிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விப்பிங் க்ரீம் லிக்விடில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பவுடரை யூஸ் பண்ணிக்கிறேன். 100 கிராம் நல்லா எல்லா சைடு கலந்து விடுங்க. இப்போ நம்ம பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி விட போகிறோம். நல்லா எல்லா பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக்கான ஒரு பீக் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட போகிறோம்.
இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம பட்டர் பேப்பரை உரிச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம கேக்கு மேலே உள்ள டாப் லேயரை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம க்ரீம் தடவும் போது சரிசமமாக நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இன்னொரு லேயராகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம டாப்பில் வெட்டின அந்த கேக்கை வந்து நம்ம நல்லா தூள் பண்ணி வச்சுக்கலாம். கேக் டெக்கரேட்டிங்காக இது உதவும். அதனால் நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். இப்போது இந்த கேக்குக்கு மேலே நம்ம க்ரீம் வச்சு நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் க்ரீம் வச்சு நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணி விடுங்க. இது மாதிரி அப்ளை பண்ணினதுக்கப்புறமா நம்ம செகண்ட் லேயரையும் இது மேலே தூக்கி வச்சு க்ரீம் தடவிடலாம். எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. சைடில் எல்லா சைடும் நல்லா பண்ணி விட்டுக்காங்க. இப்போது நம்ம அந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பைப்பிங் பேக்கில் நம்ம க்ரீம் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணலாம். நல்லா இப்படி சுற்றி ரவுண்டாக வச்சு விடுங்க. இது மாதிரி நம்ம சுற்றி நம்ம வச்சு விட்றலாம். இது மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம கேக்கை தூள் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம நடுவில் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக நடுவில் போட்டு எல்லா சைடும் வரவி விடுங்க. சைட்லேயும் இந்த கேக் தூளை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நல்லா எல்லா சைடும் சுற்றி வச்சு விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்குது. இப்போ நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக போகுது. நம்மளுக்கு நல்லா கிடச்சிருச்சு. நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்களும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த கேக்கை செஞ்சிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் போய் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.